வணக்கம் சார், நான் தான் விஜயகாந்த் பேசுகிறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த ஆட்சியில் எப்படி போகுங்கிறது என்னாலேயே சொல்ல முடியலை. ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பேசுகிறாங்க, ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் நடத்துகிறாங்க. எதிர்கட்சின்னு என்னை சொல்லியே என்னைய உசுப்பேற்றி விடுறாங்க. ஆனால் சட்டசபையில் கேட்டால் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அம்மா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவனோ பக்கத்தில் இருக்கிறவன் கை நீட்டி பேசுறதுக்காக என்னுடைய தன்மானத்தை நான் விட்டு கொடுக்க முடியுமா? அதுக்காக அவங்க சொல்றாங்கிறதுக்காக நான் வெளியே போக முடியுமா? இன்னைக்கு நடக்கிற இந்த நாட்டில் எவ்வளவு ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளவு அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளவு அட்டகாசம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் செஞ்ச ஒரே ஒரு சின்ன தப்பை வீடியோ எடுத்து டிவியில் போட்டு பிரஸில் கொடுத்து என்னைய கேவலப்படுத்துறாங்க. ஆனால் இன்னைக்கு தன்மான சின்னமான இருந்துக்கிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லையும் நான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இந்த நாட்டுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன்னா என்னைய பார்த்து கேட்குறான் அவன் கையை நீட்டி. அதுக்கு நான் விட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அதை பார்த்துக்கிட்டு நான் விலகி போக முடியுமா? என் ரத்தம் மூச்சு இருக்க வரைக்கும் இந்த நாட்டுக்காகவும் சரி, இந்த உலகத்துக்காகவும் சரி நான் போராடுவேன். யாரா இருந்தாலும் எதிர்த்து பேசுவேன், எவனா இருந்தாலும் துணிச்சலோடு நடப்பேன். அதுக்காகத்தான் நான் அன்னைக்கு சத்யராஜை பார்த்து மீட் பண்ணியிருக்கேன். காலையில் 5 மணிக்கு போகிற வாக்கிங்கில் அவர் நான்